சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது மாரடைப்பு. மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுவது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது, கட்டுப்பாடற்ற நீரிழிவு, இரத்த அழுத்தம் அதிகரித்தல், உடல் பயிற்சியின்மை மற்றும் மரபியல் ரீதியான காரணங்கள் போன்றவைதான். இந்நிலையில் சமீப காலங்களாக இளம் வயதினரை மாரடைப்பு தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது. திடீர் மயக்கம், அதிக சோர்வு, நெஞ்சு பகுதியில் அசௌகரியமாக உணர்தல், சீரற்ற சுவாசம் மற்றும் படபடப்பு போன்றவை அறிகுறிகளாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குழந்தையின் கண்களில் நிறம் மாறுவதையோ அல்லது உங்கள் பிள்ளையின் கண்களை சுற்றி ஏதேனும் வீக்கங்கள் இருப்பதை நீங்கள் கவனித்தால் எச்சரிக்கையாக இருங்கள். கண்கள் சிவப்பு நிறமாகவோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ மாறினால் இரத்த ஓட்டத்தில் தொய்வு ஏற்படலாம். ஏனெனில் இந்த நிறமாற்றம் இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு அறிகுறியாக இருக்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள எழும்பூர் குழந்தைகள் நல முன்னாள் இயக்குனர் ரெக்ஸ் சர்க்குணத்திடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடலில்தான் கவசாக்கி என்னும் குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய் குறித்து விளக்கினார். அந்த கலந்துரையாடல் தற்போது உங்களுக்காக. அதற்கான கண்களை சுற்றி வீக்கம், கண்களை சுற்றி வலி, கண்கள்ல நிறம் மாறுவது, இது மாதிரியான இருந்தா நீங்க சொல்றது அதாவது கவாஸ்கி டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு. அது நேம் ஜாப்பனீஸ் நேம். அதாவது ஃபீவர் 5 நாளுக்கு மேல இருந்ததுன்னாக்கா சில நீங்க சொல்ற மாதிரி நெறி கெட்டுறது, கண்கள்ல கன்ஜங்டிவைட்டிஸ் ஒட்டாது, ஆனா கன்ஜங்டிவைட்டிஸ் இருக்கும். அப்புறம் அந்த கை நகத்துல எல்லாம் அந்த தோல் இருக்குல்ல, நகத்தோட அது ஃபீல் ஆகும். அப்படி சில கிரைட்டீரியா இருந்ததுன்னா கவாஸ்கி இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பிரச்சனைன்னு, அந்த கவாஸ்கி தானா ரெக்கவர் ஆகும் போதும் கொரோனரி ஆர்டரிஸும் அஃபெக்ட் ஆகும். அது ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கவாஸ்கின்னு ஐடென்டிஃபை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது ஐடென்டிஃபை பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த டைம்லி உங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணும். என்ன பண்ணுனாக்க இன்ட்ராவீனஸ் ஐவி காமா குளோபுலின் இருக்கு. அது கொடுத்தாக்க ஓரளவு நிறைய கேஸ் சரியாகும். அது இல்லைன்னா அந்த கொரோனரி ஆர்டரிஸ் அந்த ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகுது இல்லையா, அதுக்கு பெர்மனண்டா டேமேஜ் ஆகிடும். அது அதனாலதான் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம்ல, நல்ல அத்லெட்டு ஓடி போனா 400 மீட்டர்ஸ் மரத்தனு டிராப் டெட்னு, அப்போ அது அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். அதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்றது கிடையாது. ஓகே சார், அந்த விஷயத்தினாலதான் மாரடைப்பு ஏற்படுது குழந்தைங்க. ஆமா, அந்த கவாஸ்கி வந்ததுன்னா உங்களுக்கு சைலண்டா இருக்கும், சைலண்டா போயிடும், நிறைய பேருக்கு தெரியாது, ஹார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியாது, அது வேணா மாரடைப்பு ஆகலாம். ஓகே சார், ஆனா இந்த கவாஸ்கி எந்தெந்த மாதிரியான பழக்க வழக்கத்துல ஃபாலோ பண்றதுனால இது அதிகமா ஏற்படுது சார்? இல்ல, அது சொல்ல முடியும். 5 வயசுக்கு அதாவது ருமேட்டிக் ஃபீவர்லாம் 5 வயசுக்கு மேல, இது கீழேயே கூட ஆகலாம், 5 வயசு கீழே கூட ஆகலாம். அது ஒரு வைரஸ் டிசீஸா இல்ல வைரஸ் பிரிஸ்பிரேட் பண்ணி வர டிசீஸா ஈட்டியாவது தெரியாது. அதனாலதான் இந்த ஒரு ஃபீவர் 5-6 நாள் மேல இருந்ததுன்னாக்கா கண்டினியூஸா வேற ஃபேக்டர்ஸ் ஒன்றும் தெரியல, கூட அசோசியேட் ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்ற கண்ணு கன்ஜங்டிவைட்டிஸ், நெறி கட்டுறது, நாக்கெல்லாம் புண்ணாயிடும், அப்புறம் காலில் கூட அந்த கை நகத்தை ஒட்டி தோல் உரியும், அதெல்லாம் இருந்ததுன்னா கவாஸ்கி சந்தேகப்படணும். ஓகே, குழந்தைங்களுக்கு ஏற்படும். அதை எப்படி சார் நம்ம சரி பண்றது? அதான் நீங்க சந்தேகப்பட்டு எக்கோலாம் பண்ணா கொரோனரி ஆர்டரி அஃபெக்ட் ஆனது தெரியும். ஆனா அதுக்கு ஐவி இம்யூனோகுளோபுலின் அது ரொம்ப காஸ்ட்லி ட்ரக். அது உங்களுக்கு ஒரு 10 kgs சைல்டுக்கே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு நீங்க அந்த டோஸ் ஃபுல்லா கொடுக்கணும்னா 50,000 வெயிட் ஆக அதிகமா டோஸ் கொடுக்கணும். சார், அதுக்கு நம்ம அரசு தரப்புல இருந்து அதுக்கு எதுவும் ஏழை மக்களுக்கு இது மாதிரி மருந்து அறிமுகப்படுத்தலையா சார்? சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ அவங்க இன்டர்ன் போட்டு
ஸ்பெஷல் இன்னும் போட்டு. ஆனால் எப்பவும் அது பட்ஜெட்டில் வந்து இயர் எண்டில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இயர் பிகினிங்கில் உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளோ மணி அலாட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வாங்கலாம் ஸ்பெஷல் இது பண்ணி. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டாக போனால் இது உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ட்ரக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா சீப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்காது. இந்த கவாஸ்கி வந்துட்டு அமைதியா அது பாட்டுக்கு போயிரும், வரதும் தெரியாது போறதும் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம், 6 நாள் 7 நாள் ஃபீவர் இருக்கும். அது வந்து வித்தவுட் மெடிசனோ வித் மெடிசனோ அது சரியாயிடும். ஆனால் உள்ள கொரோனரி ஆர்டரி அஃபெக்ட் ஆகிடும். எவ்வளோ ஏழியில் நீங்கள் அந்த இன்ட்ராவீனஸ் இம்யூனோகுளோபுலின் கொடுக்குறீங்களோ, ஐவிஐஜின்னு சொல்லுவோம், அது வந்து ஹெவி டோஸ் கொடுக்கணும். 2 கிராம் per கிலோகிராமு. 10 வயசு 10 சைல்டு 10 கிராம் கிலோ சைல்டுக்கே அது 20 கிராம்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அது ஒவ்வொரு வயலும் காஸ்ட்லி. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரிச்சாக இருந்தால் கூட ஐடென்டிஃபை பண்ணாமல் சரி ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹார்ட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆனது இரிவர்சிபிள் டேமேஜ் தான். இன்னொன்று அது முதல்ல மனசில் வச்சுட்டே இருக்கணும். அது பார்க்குற டாக்டர் வந்து இது கவாஸ்கியாக இருக்குமோ இருக்கக்கூடாதா, இருந்ததுன்னா சந்தேகம் இல்லாமல் அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே இருந்ததுனாக்கா, ஏன்னா வேறு எந்த டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியும். இது வந்து ஹார்ட் அஃபெக்ட் ஆகலைன்னா கூட அந்த மெடிசனை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொரோனரி ஆர்டரி அஃபெக்ட் ஆகிருக்கலாம், பின்னால் அஃபெக்ட் ஆகலாம். அதனால உடனே நீங்கள் அந்த மெடிசனை கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் எவாலுவேஷனுக்கு தான் நீங்கள் எக்கோலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை கொடுக்காம அவாய்ட் பண்ண முடியாது. சந்தேகத்தின் பேர்லேயே அந்த மெடிசன் கொடுக்கணும். ஓகே, அப்ப குழந்தைகளுக்கு மத்தியில இதனால வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். இதுதான் மெயின் இது எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்ல. ஃபீவர் வந்தா மயக்கார்டிட்டிஸ் வரும், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் டாக்டர்ஸ், இதை பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு அண்ணன் இப்போ ஒரு காலத்தில் ரொம்ப ரேருன்னு இருந்தது. அமெரிக்காவில் வரும், ஜப்பானில் வரும், இப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கும் வருது. அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து எப்படி இது சொல்கிறோம் இல்லையா, பிபி டயபிட்டிஸ்க்கெலாம் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அவங்க மூலமாக எடுத்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ஒரு கேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணீங்கன்னா 5 கேஸ் 10 கேஸ் அன்ரெக்கக்னைஸ்டாக இருக்கும்ன்றது ஜென்ரல் டிக்டம். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். என்விரான்மெண்ட்டில் இருக்கா, இன்ஃபெக்ஷன், அது ஒன்றும் முன்கூட்டி ஒன்றும் எடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி டிபி வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் போடலாம், சில டிசீஸ் வராமல் வேக்சின் போடலாம். இதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இன்சிடென்ட்ஸ் வந்து ஹை கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் 1 in 1000 10,000 1 lakhனா கூட நம்ம பாப்புலேஷனை பார்க்கும்போது 1 in 1 lakhன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலராக நான் இதுக்காக சொல்ல, 1 in 1 1 லட்சத்துக்கு 1 தானே. அப்போ எத்தனை லட்சம் குழந்தை இருக்கும், அப்போ எத்தனை குழந்தைங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே சார், இது மாதிரி இந்த கவாஸ்கி ஏற்படும் போது உயிரிழப்பு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கா சார்? ஆமாம், கட்டாயமாக. ஒன்று கொரோனரி ஆர்டிஸ் இருக்கு, அது த்ராம்போஸ் வரும், அடைக்கலாம், ரப்சர் ஆகலாம். எப்படி ஒரு அடல்ட்டுக்கு வந்து கொரோனரி ஆர்டரியை பாதிச்சதுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் உயிரிழப்புக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. அதனால தான் இதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அடல்ட்டுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ, அதாவது ரத்தம் ஆஸ்பிரின் கொடுப்போம்ல, அது பிளட்டு கிளாட் ஆகாமல் அது கொடுக்கறது, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கணும். அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாக்கா அது பண்ணிடுவாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை தான். நம்ம வந்து இந்த கவாஸ்கியை வந்து குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா அதை கியூர் பண்றது ஈஸி. ஆமாம், அதாவது ஃபர்தர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி கியூர் பண்ணுறது ஈஸி தான். இன்கேஸ் நம்ம ரெகனைஸ் பண்ணாம அது தீவிரம் அடைஞ்சாதான் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது. நல்லா குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், ஓடி வாடி விளையாடிருக்கோம், திடீர்னு ஒரு வாட்டி அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, ரப்சர் ஆகிடுது, பிளட்டு கிளாட் ஆகிடுது, அப்படின்னாக்கா உங்களுக்கு சீரியஸ் ஆகிடுது.